ஹலோ எவ்ரிவன். ஸோ 1 வீக் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிசேட் பற்றி இன்னைக்கு கிளாஸஸ் ஒரு வழியாக வந்து நம்ம வீடியோ வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸ் நம்ம 11 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அதை பார்த்துட்டு இந்த வருஷம் ஆஸ்பிரன்ஸ் யார் யாரும் எழுத போகிறாங்களோ அவங்க கொஞ்சம் நிறைய பேர் வந்து கால் பண்ணி என்கிட்ட பர்சனலாகவே வந்து கைடன்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு சில ஹோம் ஒர்க் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை வச்சு அவங்க அனலைஸ் பண்ணி அவங்க ஷுவர் செட் எவ்வளோ வருது, 50-50 எவ்வளோ வருதுன்றது பேஸ்டு அனலைஸ் பண்ணி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத வந்து நான் ஃப்ரீயாகவே மென்டரிங் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா சிசெட் எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஏன் சிசெட் வந்து வர வர கஷ்டமாயிட்டு இருக்கு, சிசெட் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோ தெளிவா பார்ப்போம். ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 2 பார்ட்டா வைப்பாங்க, சிசெட் ஆஃப்டர்நூன் வைப்பாங்க. அதுக்கு நான் என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டெப்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த 5 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி தான் சிசெட் வந்து கன்சிக்யூட்டிவா வந்து பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கிறேன். என்னோட மார்க் ஷீட் நான் அதில் கொடுத்துருக்கிறேன். ஸோ பேப்பர் 2ல வந்து பாத்தீங்கன்னா 2021 ப்ரிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 68.33. ஸோ பாஸ் மார்க் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா சிசெட்ல வந்து 66, 2 மார்க்ஸ் அதிகமாக எடுத்து பாஸ் பண்ணிருக்கேன். அடுத்து 2023 வந்து பாத்தீங்கன்னா 67.50. ஸோ நீங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நான் சிசெட் வந்து கன்சிக்யூட்டிவ் அடுத்து 2024 ப்ரிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டேன். ஆக்சுவல் மார்க் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா மேலதான் யூபிஎஸ்சி ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா மார்க் ஷீட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ 2024க்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா என்னால் இப்போ மார்க் ஷீட் நான் கொடுக்க முடியாது. ஏன்னா மே மந்த் என்னால் கொடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கான மார்க் ஷீட் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், என்னோட சிசெட் வந்து பாத்தீங்கன்னா நான் பார்டர்ல தான் 66க்கு மேல கொஞ்சம் எடுத்து வந்து நான் கிளியர் பண்ணுவேன். ஏன்னா என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து டோட்டலா டிஃபர் ஆகும். பட் நான் லாஸ்ட் 3 இயர்ஸும் கன்சிக்யூட்டிவா கிளியர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதான் ஒரு ரியல் ட்ரூத். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. ஸோ இப்போ நம்ம வந்து சிசெட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டியூட் பத்தி சொல்லிடுறேன். ஸோ இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ கைடன்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆகணும் அப்படின்றதுக்கு, என்ன மாதிரி இன்ஸ்டியூட்ல போய் சேரணும் அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ டெலகிராம்ல லிங்க் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்க்கு எழுதணும்னு ஆசை வந்துருச்சு, நான் இனிமேல் எழுத போறேன் அப்படின்னு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபசர்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து தாராளமா இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசலாம். இல்ல மெசேஜ் அனுப்பலாம், வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. இல்ல டெலகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணலாம். நான் வந்து ஈச் அண்ட் இண்டிவிஜுவலா வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த இன்ஸ்டியூட்ல எந்தெந்த இடத்துல ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கும், எப்படி ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ. ஸோ என்னோட ஜூனியர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கைடன்ஸ் ஃபிகரா நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு மிஷன் அண்ட் விஷனை வந்து இந்த மோட்ல வந்து நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா மே 10ல இருந்து ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றோம். யூபிஎஸ்சி பிகினர்ஸ், முக்கியமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் வந்து காலேஜ் முடிச்ச பசங்களுக்கு, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி ஷெடியூல்ல, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனி ஷெடியூல், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு தனி ஷெடியூல்ல வந்து பாத்தீங்கன்னா மே 10ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்றேன். ஏப்ரல் 25th வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் கேட்கணும்னா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. சப்போஸ் இப்போ இந்த வருஷம் ஆஸ்பிரன்ஸ் இந்த வருஷம் எழுத போறோம், நான் உங்க இன்ஸ்டியூட்ல ஃபவுண்டேஷன் படிக்கல, பட் உங்ககிட்ட நான் கைடன்ஸ் கேட்கணும், நீங்க தொடர்ந்து 3 டைம்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிருக்கீங்க, ஸோ உங்களோட கைடன்ஸ் எனக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா தாராளமா வந்து நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் வந்து ஃப்ரீயாவே கைடன்ஸ் தரேன். நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேனோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஜிஎஸ்க்கும் சரி சிசாட்டும் சரி உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அதனால ஃப்ரீ மென்டரிங்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ நீங்க தைரியமா வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் லாஸ்ட் ப்ரிலிம்ஸ் வீடியோ வந்து 11 ஸ்ட்ராட்டஜி வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட பசங்க வந்து டேரக்டாவே வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. சில பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு நான் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். அவங்களுக்கும் சில எக்ஸசைஸும் கொடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ சிசெட் பத்தி பேசுவோம். ரீசெண்டா நம்ம ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிசெட்டோட டஃப்னஸ் வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. வருஷம் வருஷம் வந்து சிசெட்டோட டஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 200 மார்க்ஸ் வந்து 66 எடுத்தாலே வந்து நம்ம சிசெட்டை கிளியர் பண்ணிடலாம். அது ஒரு குவாலிஃபைங் நேச்சர் தான். பட் இருந்தாலும் சிசெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிட்டர்மினிங் ஃபேக்டரா இருக்கு. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கட் ஆஃப் டிசைட் பண்றதுக்கு. முக்கியமா 2023 ப்ரிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜிஎஸோட ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் எவ்வளவு 75 தான். ஜென்ரல் கட் ஆஃபே வந்து பாத்தீங்கன்னா 75 தான். ஏன் கட் ஆஃப் ரொம்ப லோ ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா சிசெட் தான். சிசெட் டஃப்னஸ் ஜாஸ்தி ஆகிறதுனால குவாலிஃபை ஆனதே வந்து பாத்தீங்கன்னா 10-15 லட்சம் பசங்க எழுதுனாங்க ப்ரிலிம்ஸ்ல. அதுல குவாலிஃபை ஆனதே பாத்தீங்கன்னா 1 லேக் கம்மியா தான். அரௌண்ட் 60,000 கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா சிசெட்டை கிளியர் பண்ணதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அந்த 60,000ல கட் ஆஃப் ஓவராலா ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் ஜிஎஸ் கட் ஆஃப் அதிகமா இருந்தது ரொம்ப கம்மி. ஸோ ஆட்டோமேட்டிக் என்னாச்சு, ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் வந்து டவுன் ஆகி 75 தான் வந்து வந்திருந்துச்சு. அது போக நம்ம மெயின்ஸ் எழுத முடியுமா முடியாதான்ற டிட்டர்மைன் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா சிசெட் தான் இப்போ டிட்டர்மைன் பண்ணுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்ல வந்து 100க்கு மேல எடுத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்ல ஜிஎஸ்ல 100க்கு மேல கட் ஆஃப் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. பட் சிசெட்ல கிளியர் பண்ணாதனால
அவங்க லாஸ்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா எழுத முடியாத சூழ்நிலை இருக்கு. ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜிஎஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் போடுறீங்களோ சேம் அண்ட் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிசாட்டுக்கு போடணும். ஸோ அதான் என்னோட ஒன் ஆஃப் த மெயின் அட்வைஸ் ப்ரிலிம்ஸ் ஆஸ்பிரன்ஸ் இந்த வருஷம் எழுத போறவங்களுக்கு 2025ல எழுத போறவங்களுக்கு இது ஆப். அதே மாதிரி நீங்க இந்த வருஷம் சிசெட் வின் பண்ணி ப்ரிலிம்ஸும் ஜெயிச்சிட்டீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப ரீசெண்டா நேத்து பட்ஜெட்ல 50,000 rupees ஸ்காலர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ யூபிஎஸ்சில ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து 50K ஸ்காலர்ஷிப் இருக்கு. நான் வந்து போன வருஷம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கு எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் வீடியோ எப்படி அப்ளை பண்றது, ஸ்காலர்ஷிப் ப்ரிலிம்ஸ் எல்லாமே, அதாவது ப்ரிலிம்ஸ்க்கு வந்து கிளியர் பண்ணாமலே ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு நான் முதல்வன் ஸ்கீம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நம்ம ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம், நான் எனக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைச்சிச்சு, அது போக நான் முதல்வன் தவிர வேற எங்கெங்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன் யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீக் வந்து மேக்ஸிமம் அந்த வீடியோ வந்து நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த வருஷம் நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 50,000 rupees வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து மெயினா யாருக்கு ஃபோக்கஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருஷம் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பிலிம்ஸ் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கிறோம். பட் நாங்க பிலிம்ஸ் எக்ஸாம் மட்டும் எங்களால கிளியர் பண்ணவே முடியல அப்படின்னு நினைக்கிற ஆஸ்பிரன்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டெடிகேட்டடா. முக்கியமா சிசெட் கிளியர் பண்ண முடியல, ஜிஎஸ் என்னால கிளியர் பண்ண முடியல, 100க்கு மேல கூட போயிருது, இல்ல கட் ஆஃப் நான் கிளியர் பண்ணிடுறேன், பிசிஓ எஸ்சிஓ எஸ்டிஓ ஜென்ரலா அந்த கட் ஆஃப் வந்து ஜிஎஸ்ல கிளியர் பண்ணிடுறேன், பட் சிசெட்ல என்னால கிளியர் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்த சில ஆஸ்பிரன்ட்ஸ் அரித்மோபோபியா ஆர் மேத் ஆங்ஸைட்டி, அதாவது சிசெட்ல மேக்ஸ் எனக்கு வராது, எனக்கு வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் தான் இல்லைன்னு சொல்லல, ஆனாலும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல எனக்குன்னு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு தான் நான் வந்து சால்வ் பண்ணுவேன், என்னால் சால்வ் பண்ண முடியும், பட் அந்த கொடுக்குற டைம்ல என்னால் சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா என்னால முடியாது. ஸோ என்னோட டெக்னிக் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பிளஸ் லாஜிக்கல் ரீசனிங், அதாவது ஜென்ரல் மென்டல் எபிலிட்டின்னு சொல்லுவேன். ஸோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 டைம் கன்சிக்யூட்டிவா கிளியர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால தான் என்னோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா அந்த 66 to 70 தான் என்னோட ஸ்கோர் வந்து வரும். சிசெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் முக்கியங்கள்ல கிடையாது, பாஸ் ஆனா போதுமானது. ஸோ அதனால லாஸ்ட் 3 டைம்ஸ் நான் ஈஸியா கிளியர் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுது, எனக்கு பர்சனலா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதுக்கு ப்ரூஃபே நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைட்லயே ஷோ பண்ணிட்டேன். ஸோ அது போக ஆஸ்பிரன்ஸ் who appear for this exam first time, இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எழுத போறேன் அப்படின்ற ஆஸ்பிரன்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா சிசெட் ஸ்ட்ராட்டஜி எப்படி அப்படின்றத இந்த வீடியோல நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் அந்த 5 ஸ்டெப்ஸையும் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பிளஸ் ஜெனரல் மென்டல் எபிலிட்டி மொத்தமா சேர்த்தோம்னாக்க யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 35 to 40 கொஸ்டின்ஸ் வந்துடும். எப்படின்னு கேட்டீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் லாஸ்ட் 5 years எடுத்து பாக்குறப்ப 25 to 29 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேட்டிருக்காங்க. ஒரு வருஷம் 25 கேட்பாங்க, ஒரு வருஷம் 27 கேட்பாங்க. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 25 to 29. ஜெனரல் மென்டல் எபிலிட்டினா நார்மல் சம், பிளட் ரிலேஷன் சம், டைரக்ஷன் சம், கிளாக்ஸ், காலண்டர், இந்த மாதிரி ஈஸியான சம்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து ஜெனரல் மென்டல் எபிலிட்டி பிளஸ் லாஜிக்கல் ரீசனிங், இந்த சிலாகிசம் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நான் ஜெனரல் மென்டல் எபிலிட்டின்னு மொத்தமா கம்பைன் பண்ணிடுறேன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 to 10 கொஸ்டின்ஸ் வந்து கிட்டத்தட்ட நம்மளால அட்டன் பண்ண முடியும். ஸோ ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியர்பை 35 to 40 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுலயுமே வந்துருது. நான் மெயினா இதை ரெண்டு இதுல ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஆப்டிடியூட் நான் படிச்சு வச்சிருப்பேன். ஆப்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா அட் மேக்ஸிமம் என்ன அட்டன் பண்ண முடிஞ்சது பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ். அது என்னென்ன அப்படின்றத நான் டீட்டெயிலா வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ என்னோட ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை வச்சு நான் பாஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ட் டிப்ஸ் வச்சிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட அக்யூரசி ரேட்டிங் ஹை, அதாவது 25 to 30 கொஸ்டின்ஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல கிட்டத்தட்ட 20க்கு மேல கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் கரெக்டா அடிச்சிருவேன். அபவுட் 20 கொஸ்டின்ஸ் மேலேயே வந்து பாத்தீங்கன்னா 20+ கொஸ்டின்ஸ் மேலேயே ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கரெக்டா அடிச்சிருவேன். என்கிட்ட சில பசங்க சிசெட் வந்து வீடியோ போடுங்கன்னு கேட்ட பசங்க என்ன சொல்றாங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேஸ் பண்ணி நாங்களும் போறோம், பட் நாங்க அட்டன் பண்ற கொஸ்டின் 15க்கு மேலேயே எங்களுக்கு கரெக்டா வரது கிடையாது, எங்களால 15க்கு மேலேயே கொண்டு போக முடியல அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு நான் சொல்யூஷன் சொல்றேன் உங்களுக்கு. என்னோட ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் என்னோட 2023 புக்லெட் இருக்கும் பாத்தீங்களா, ப்ரிலிம்ஸ் புக்லெட், கொஸ்டின் புக்லெட், அதை நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதில் லாஸ்ட் பேஜ்லேயே வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கோர் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன் 67.5ன்னு சொல்லிட்டு. அதுல வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எத்தனை அட்டன் பண்ணியிருக்கிறேன், எத்தனை கரெக்டா இருக்கு, ஜென்ரல் மென்டலிட்டி எத்தனை அப்ளை பண்ணியிருக்கேன், எத்தனை எழுதியிருக்கேன், எவ்வளவு கரெக்டா இருக்குன்ற லாஸ்ட் ஸ்லைட்ல ஷோ பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். அதே மாதிரி ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 14 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 எனக்கு கரெக்ட் ஆகிடும். ஸோ ஓவராலா நான் 35 to 40 கொஸ்டின்ஸ் தான் அட்டன் பண்ணுவேன். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நான் 7 கொஸ்டின்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டேக் விடுவேன். ஸோ மிஸ்டேக் விட முடியாமலாம் இல்லை, ஏன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வந்து வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து ஹைலி சப்ஜெக்டிவ்.
ஒருத்தவங்களுக்கு வந்து ஒன்னு இதுதான் கரெக்ட்னு சொல்லி டிடெக்ட் பண்ணிருப்பாங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல, இன்னொருத்தவங்க வேற ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஹைலி சப்ஜெக்டிவ். ஈவன் டாப் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸோட ஆன்சர் கீழே பாத்தீங்கன்னா இன்னொரு இன்ஸ்டியூட்டுக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேரி ஆக வாய்ப்பு இருக்கு. 5 to 10 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கீ வேரி ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க யூபிஎஸ்சியோட ஆன்சர் கீ வர வரைக்கும் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து வந்து எதையும் நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். ஸோ அது ஹைலி வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்டிவ். ஜெண்டர் மென்டல் எபிலிட்டி பாத்தீங்கன்னா லெஸ் சப்ஜெக்டிவ். ஸோ நீங்க 10 to 12 கொஸ்டின்ஸ் எழுதுறீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் வேரி ஆகும் ஆன்சர் கீழ. ஸோ வந்து 10 to 12 கொஸ்டின்ஸ் அடிக்கிறீங்க அப்படின்றப்ப மேக்ஸிமம் 10 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா ஒரு 2 கொஸ்டின்ஸ் தான் லீவ், அவ்வளவுதான் தப்பு விடணும், அதுக்கு மேல விடக்கூடாது. பட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஓவரால் கேட்ட கொஸ்டின்ஸ்ல நீங்க எல்லாமே அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்றப்ப ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தப்பு விடணும், அதுக்கு மேல தப்பு விடக்கூடாது. ஸோ அப்ப என்ன பண்ணணும், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தெளிவா படிக்க கத்துக்கணும். அவங்க என்ன கேட்கறாங்கன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ டோட்டலா நான் எவ்வளவு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவேன் பாத்தீங்கன்னா 35 to 40 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவேன். அதுல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 5 எப்படி ராங் ஆயிரும். அதுக்கடுத்து ஜென்ரல் மென்டல் எபிலிட்டில என்னதான் நான் அக்யூரேட்டா போட்டாலுமே 2 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னோட மிஸ்டேக்ஸ்ல எப்படியும் ராங் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓவரால் நான் 7 கொஸ்டின்ஸ் வந்து எப்படியும் ராங் எனக்கு தப்பு விடுறதுக்குன்னு ஒரு அலவன்ஸ் வந்து 7 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் விட்டு வச்சிருக்கிறேன். ஸோ என்னோட நான் 5 ஸ்டெப்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி, என்னோட கொஸ்டின் நான் எப்படி சூஸ் பண்ணுவேன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் 1 hour வந்து பாத்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் டோட்டலா 27 கொஸ்டின்ஸோ 28 கொஸ்டின்ஸோ ஃபர்ஸ்ட் 1 hour அந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லா நான் அட்டன் பண்ணிடுவேன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லுமே என்னால சில கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியாது. டவுட் ஆகிற கொஸ்டின்ஸ் நான் அட்டன் பண்ண மாட்டேன் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல. சப்போஸ் 29 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எனக்கு 2 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியல, 27 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவேன். அது 1 hourல முடிச்சிருவேன். நெக்ஸ்ட் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி பிளஸ் ஆப்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் வந்து 50 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 10 to 12 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவேன். ஸோ ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா 35 above கொஸ்டின்ஸ், 35 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணிருப்பேன். இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. நான் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல நான் அப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் 5 ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ட்ரிக்ஸ் ஒன்ட் ஒர்க் போஸ்ட் 2019. சில இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க 2019ல 2019க்கு முன்னாடி வரைக்கும் சரி. சில இன்ஸ்டியூட்ஸ் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா 2-3 ட்ரிக்ஸ் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இதே ரீட் பண்ணக்கூடாது, அதாவது கொஸ்டினே ரீட் பண்ணாம ஆன்சர் கீ வச்சே வந்து பாத்தீங்கன்னா உங்களால கரெக்டா ஆன்சர் என்னன்னு சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ட்ரிக்ஸ்ல 2019 முன்னாடி வரைக்கும் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆகல. ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் ட்ரிக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ல ராங்கா இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டாலே நீங்க ஆன்சரை அரைவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ட்ரிக் என்ன சொல்லுவாங்கன்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ராங்கா தான் இருக்கும். ஸோ அதை நீங்க எடுத்துட்டீங்கனாலே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுனோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரிக்ஸ் எல்லாம் கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ட்ரிக்ஸ் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒர்க் அவுட் ஆகல, அப்சொல்யூட். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளே வந்து பாத்தீங்கன்னா காமிக்கிறேன். இது வந்து 2023 கொஸ்டின் பேப்பர். 2023 கொஸ்டின் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றத டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பாருங்க. Which one of the following statement best reflects the most rational, practical and immediate action required to ensure fair and equitable allocation of water to different state hotels னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதோட கொஸ்டினோட அந்த பேராகிராஃப் இது. ஸோ பர்டிகுலரா என்ன கேட்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேஷனல் ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் என்ன அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா கேட்டிருக்காங்க. இதுல 4 ஆப்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆப்ஷன்ஸ் தான். பாருங்க, சுட் பி நேஷனல் பிராக்மெட்டிக் லீகல் அண்ட் பாலிசி ஃப்ரேம்வொர்க் ஃபார் வாட்டர் அலோகேஷன் சுட் பி மேட், ஆல் ரிவர் சிஸ்டம்ஸ் ஆஃப் த கண்ட்ரி சுட் பி லிங்க்ட், சுட் பி சுட் பி சுட் பி. எப்படி நம்ம ஒரு ட்ரிக்கை யோசிச்சு வச்சிருக்கோம், யூபிஎஸ்சி அடுத்த வருஷம் அந்த ட்ரிக்கை உடைக்கிற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு ஒரு சில சமயம் யோசனை வரும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டெல்லியில அட் ப்ரெசென்டா மார்க்கெட்ல என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றது வந்து யூடியூப்ல கமர்ஷியலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து யூபிஎஸ்சில இன்சைடர்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கமர்ஷியலைசேஷனை உடைக்கணும், எல்லாத்துக்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுக்கணுன்றதுக்காகவே அதுக்கு ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க மெக்கானிசம் யூஸ் பண்ணி கொஸ்டினை செட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம போன வருஷம் யூஸ் பண்ண ட்ரிக்ஸ் இந்த வருஷம் யூஸ் ஆகாம போயிடும். உதாரணத்துக்கு இது. ஸோ எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம இது பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ட்ரிக்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரிக்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது, ஏன்னா 4மே எக்ஸ்ட்ரீம் ஆப்ஷன்ஸ் தான். அதே மாதிரி ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்
ஸோ இப்போ நம்ம இது பார்த்துட்டோம், எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஸோ 2019 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஸ்டெப் 1 என்ன ஆயிடுச்சு, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ட்ரிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு கற்றுக்கிட்டோம். ஸ்டெப் 2 அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம டைசெக்ட் பண்ணணும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஈச் டைப் ஹேஸ் யூனிக் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது மொத்தம் எத்தனை ஸ்டெப்ஸ், எத்தனை டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா 9 டைப்ஸ் ஆஃப் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. இதுல ஈச் அண்ட் எவ்ரி டைப்லயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலா நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இன்ஃபரன்ஸ்னா என்ன, அசம்ஷன்ஸ்னா என்ன, சென்ட்ரல் ஐடியானா என்ன, ஆத்தர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூனா என்ன, ரீடர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூனா என்ன, லாஜிக்கல் அண்ட் ரேஷனல் சஜஷன்னா என்ன, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் மெசேஜ்னா என்ன, கிரக்ஸ்னா என்ன, கொரோலரினா என்ன அப்படின்றத டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டைப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஃபினிஷன் நம்மளே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நான் அந்த மாதிரி டெஃபினிஷன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த டெஃபினிஷனுக்கு ஃபிட் ஆனா மட்டும்தான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்றதை நம்ம கரெக்டா தேர்ந்தெடுக்க முடியும். ஏன்னா இப்போ ரீடிங் காம்படிஷன் அட் ப்ரெசென்ட்ல கொடுக்குற அந்த 4 ஆப்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒத்து போற மாதிரி தான் கொடுக்குது. ஸோ அதுல எந்த ஆப்ஷன் பெஸ்ட் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும்னா இந்த 8யுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிச்சுக்கிட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால முடியும். ஸோ இந்த 8னா என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா வந்து பாத்தீங்கன்னா சிசாட்டுக்கு வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து போட போறேன். அது வந்து பாத்தீங்கன்னா பெய்டு கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் அப்படின்னு சொல்லி போட போறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப அஃபோர்டபுளான ரேட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோர்ஸே வைக்க போறேன். ஏன்னா சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் மட்டும் தான் சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா தேடி போனா அவங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சிருக்கிறேன். அதை நான் ஓப்பன் சோர்ஸ் பண்ணேன் அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து சீரியஸ் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அந்த எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா வீடியோவா நான் போஸ்ட் பண்ண போறேன். உங்களுக்கு அந்த வீடியோ பத்தின டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து நான் சொன்ன நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. 2 கிளாஸ் வந்து அதுல வரும். சிசாட் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி பேஸ்டா நான் ரீடிங் காம்படிஷன் எப்படி டைசெக்ட் பண்ணி ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி அது ஆன்சர் அரைவ் பண்றேன் அப்படின்ற 2 கிளாஸ் வரும். அது போக வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுட் கிளியரிங் செஷன் வரும். 1-to-1 செஷன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல எப்படி உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஆன்சர் கொண்டு வர முடியல அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு சொல்யூஷனை தேடி தரது வந்து பாத்தீங்கன்னா அந்த 1-to-1 செஷன்ல வந்து ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துடும். நான் அட் ப்ரெசென்ட்ல வந்து நான் ஒரு ஆள் தான் வந்து பாத்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்யூரேசி பேஸ் பண்ணி நான் ஒரு கிளாஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ என்னால் நிறைய பேருக்கு வந்து நான் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் தான் என்னால் எத்தனை பேருக்கு சொல்லி தர முடியுமோ அவங்களுக்கு மட்டும் தான் நான் எடுத்துக்க போறேன். ஸோ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு சிசெட்ல இந்த வட்டம் கிளியர் பண்ணணும், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல அக்யூரேசி கூட்டணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க as soon as possible. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஆக்குபைட் ஆல்ரெடி ஒரு 4 to 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிசெட் எனக்கு டவுட் வேணும், கிளாஸ் வேணும்னு சொல்லிட்டு ப்ரீ ஆக்குபைட்ல முன்னாடி புக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னால் பண்ண முடியும். சப்போஸ் என்னால் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல நான் வந்து ஏதாவது ஒன்று வேணா பாத்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் பண்றதுக்கு நான் யோசிக்க பாக்குறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 8 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ கொஸ்டின் நம்பர் 11, கொஸ்டின் நம்பர் 12 2023 பிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏன் அந்த 8 டைப்புக்கான மீனிங் வித்தியாசம் என்னென்னு ஏன் படிக்கணுன்றதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நான் அதில் சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் ட்ரிக் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம்னா 8 டைப் ஆஃப் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு. அது 8லுமே வந்து பாத்தீங்கன்னா இன்டெப்தா நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 8 ஏன் இன்டெப்தா படிக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, உதாரணத்துக்கு இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க, 11th கொஸ்டின். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வாசிச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணிருக்கேன். The emissions human put into the atmosphere now will affect the climate in the middle of the century and onwards. Technological change meanwhile and make a future transition away from fossil fuels cheap, or it might not, leaving the world with a terrible choice between softly reducing emissions at huge cost or suffering through the effects of unabated warming. Businesses that do not hedge against the threat of uncertain outcomes fail. The world cannot afford such recklessness on climate change அப்படின்றது ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஹியூமன் எமிஷன்ஸ் கிளைமேட் சேஞ்ச் வந்து ரிலேட் பண்ணி பேசியிருக்காங்க. இதுல வந்து முக்கியமா தமிழ்ல சொல்லணும்னா டெக்னாலஜிக்கல் சேஞ்ச் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு டெக்னாலஜிக்கல் சேஞ்ச் அடாப்ட் பண்ணி நம்ம கிளைமேட் சேஞ்சை வந்து இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் leaving the world with a terrible choice between softly reducing emissions at huge cost or suffering through the effects of unabated warming. ஸோ ரெண்டு சாய்ஸ் தான் இருக்கு. ஒன்னு அதிகமா செலவு பண்ணி நம்ம டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி கிளைமேட் சேஞ்ச் வந்து நம்ம ஃபாசில் ஃபியூல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெனியூபிள் எனர்ஜிக்கு டிரான்சிஷன் ஆகணும். ரெனியூபிள் எனர்ஜின்ற வார்த்தை கொடுக்கல, பட் என்வரான்மெண்டலி சவுண்ட் அண்ட் சேஃப்
எனர்ஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிரான்சிஷன் ஆகணும் ஒரு ஆப்ஷன். இல்ல அப்படின்னா கரண்ட் ரேட்ல நம்ம எவ்வளவு பொல்யூஷன் பண்றோமோ அதே வழியில பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறது தான் ரெண்டாவது ஆப்ஷன். ஸோ இது ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த பிசினஸா இருந்தாலும் ஃபியூச்சர் வந்து அன்சர்டனிட்டி தான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அவுட்கம் என்ன அப்படின்றது தெரியாதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஹெட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ஜ்னா சேஃப்டி. ஸோ அந்த சேஃப்டி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் வேர்ல்டு கேனாட் அஃபோர்ட் சச் ரெக்லெஸ்னஸ் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இன்வெஸ்ட் பண்ண முடியாது இல்ல அப்படின்ற இல்லைன்னா என்னால அதிகமாக காஸ்ட் கொடுத்து வந்து அடாப்ட் பண்ண முடியாது அப்படின்ற ரெக்லெஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வந்து அஃபோர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்றத இந்த ஸ்டேட்மெண்டா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த 4 ஆப்ஷன்ஸையும் படிப்போம். இந்த 4 ஆப்ஷன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபரன்ஸ்னா என்ன, அசம்ஷன்னா என்ன, சென்ட்ரல் மெசேஜ்னா என்னன்ற டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு இதுல புரியும். பிசினஸஸ் தட் காஸ் எமிஷன்ஸ் மே நீட் டு க்ளோஸ் டவுன் ஆர் பே ஃபார் பொல்யூஷன் இன் ஃபியூச்சர். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து இன்ஃபரன்ஸ். அதாவது இன்ஃபரன்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது பர்டிகுலர் விஷயத்த டிடெக்ட் பண்ணி இது உண்மை அப்படின்னு ஒரு ஃபேக்டை அரைவ் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபரன்ஸ். ஸோ அந்த இன்ஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு ட்ரூவா இருக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபரன்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு கன்க்ளூஷன், அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா தட் காசஸ் எமிஷன் மே நீட் டு க்ளோஸ் டவுன் ஆர் பே ஃபார் பொல்யூஷன் இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா சாரி, இது வந்து இன்ஃபரன்ஸ் வர, இது வந்து பாத்தீங்கன்னா அசம்ஷன்ல வரும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து அசியூம் பண்ணிருக்கிறாங்க. அசம்ஷனுமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ இன்ஃபரன்ஸ்க்கு அசம்ஷனுக்கு டிஃபரன்ஸ் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இன்ஃபரன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ டிடக்ஷன் ட்ரூ டு த பேசேஜ், அந்த பேசேஜ் கொடுத்த அந்த வார்த்தைக்கு ட்ரூவா இருக்கணும்ன்றது. அசம்ஷன் அப்படின்னா கேட்டீங்கன்னா ரீட் பிட்வீன் த லைன்ஸ்னு சொல்லுவேன். அதாவது சில வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசேஜ்ல இருக்காது. உதாரணத்துக்கு டிரான்சிஷன் இருக்கு. ஸோ ஃபாசில் ஃபியூல் வந்து டிரான்சிஷன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அசியூம் பண்ணிக்கிறோம். என்ன அசியூம் பண்ணிக்கிறோம்? நமக்கு ஒரு பேஸ் நாலேஜ் இருக்கு. இது வந்து கிளைமேட் சேஞ்சை பத்தி பேசுது, டிரான்சிஷனை பத்தி பேசுது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ரினியூவபிள் எனர்ஜிக்கு டிரான்சிஷன் ஆகணும் அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்லாம சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிறது. இந்த பேசேஜ்ல அந்த லைன்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் நம்ம அசம்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேசேஜுக்கு ட்ரூவா இருக்கணும், வித்தின் த பவுண்டரியில இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ இப்போ அசம்ஷன் என்ன சொல்லலாம், இதுல வந்து ரினியூவபிள் எனர்ஜின்றது வந்து அசியூம் பண்ணிக்கலாங்க அப்படின்றத சொல்லலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன பேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா அசம்ஷன்ல இருக்குன்னு பாத்திரலாம். அதாவது டைரக்டா ரெனியூபிள் எனர்ஜின்ற வார்த்தை அந்த பேசேஜ்ல கிடையாது. பட் பிட்வீன் த லைன்ஸ்ல டிரான்சிஷன் ஃப்ரம் ஃபாசில் ஃபியூயல்னு கொடுத்துருக்காங்க, டெக்னாலஜிக்கல் இனோவேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ரெனியூபிள் எனர்ஜி தான் அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் பண்றாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ since future technological changes uncertain, new industries should be based on renewable energy sources. So renewable energy என்ற வார்த்தை அந்த ஸ்டேட்மெண்ட் கிடையாது. பட் இட் இஸ் ட்ரூ டு த பேசேஜ் அப்படின்றப்ப இது வந்து அசம்ஷன் கேட்டகரியில வந்துடும். ரெனியூபிள் எனர்ஜியை வந்து நம்ம பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து அசம்ஷன் கேட்டகரியில வந்துடும். நெக்ஸ்ட், த ஒன்லி சொல்யூஷன் இஸ் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் டு த இஷ்யூ ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். இதுல வந்து டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன் மூலமா தான் வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபரன்ஸ்ல வரும். ஏன்னா கொஸ்டின்ல வந்து சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு டிரான்சிஷன் பண்ணி நம்ம கிளைமேட் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும், என்ன எதுவுமே கண்டுக்காம போயிடணும்னு சொல்லி கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின்ல இருக்கிறது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளால எடுக்க முடியும், டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் டிடெக்ட் பண்ணி அப்படியே கொடுத்துருவாங்க. த ஒன்லி சொல்யூஷன் இஸ் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் டு த இஷ்யூஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபரன்ஸ்ல வந்துடும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது அசம்ஷன், பிசினஸ் மே காஸ் இன் that causes emissions may need to close down or pay for pollution in future. So pay for pollution in futureன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ல கிடையவே கிடையாது. ஃபியூச்சர்ல பிசினஸ் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நமக்கு ரிஸ்க் வர வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. தவிர அதை ஃபேஸ் பண்ணாத பிசினஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க. பட் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அந்த அசம்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ டு த ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுல என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அசம்ஷன், செகண்ட் இன்ஃபரன்ஸ், தேர்டு ஃபோர்த் அசம்ஷன். ஸோ இதுல இருக்கிறது ஒன்னே ஒண்ணு என்ன பாத்தீங்கன்னா இது மட்டும் தான் மெசேஜா வந்து கன்வே பண்ணுது. ஸோ அவங்க கேட்கறது என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா மெசேஜ் தான் வந்து சென்ட்ரல் மெசேஜ் என்னன்னு தான் கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி நம்ம கூட மைண்ட் கேம் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. டைரக்டா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு ஆன்சர் எடுக்கிற மாதிரி நிலைமை கிடையாது. நான் சொன்ன அந்த 8 டைப்ஸ் ஆஃப் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல 8 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷனை தான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 ஆப்ஷனுமே ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒத்து போற மாதிரி தான் இருக்கும். இதுல அவங்க பர்டிகுலரா என்ன கேட்கறாங்க, அசம்ஷன் கேட்கறாங்களா, இன்ஃபரன்ஸ் கேட்கறாங்களா, மெசேஜ் கேட்கறாங்கன்றத படிச்சுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி இங்க அரைவ் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணணும், அப்ப எது அசம்ஷன், எது இன்ஃபரன்ஸ், எது மெசேஜ்ன்றதுக்கான டிஃபரன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹை அக்யூரசில கிளியர் பண்ண முடியும். அப்படியே நம்ம படிச்சிருந்தாலுமே அவ்வளவு டீட்டெயிலா படிச்சாலுமே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அசம்ஷன்ல கேட்டிருக்காங்க, செகண்ட் கொஸ்டின் மெசேஜ் சென்ட்ரல் மெசேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படின்றப்ப நம்ம மைண்ட் வந்து அடாப்ட் பண்றதுக்கு லேட் ஆகும். அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபரன்ஸ் கேட்பாங்க, அதிகமா வந்து பாத்தீங்கன்னா அசம்ஷன்ஸ் கேட்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான கேட்டகரி.
ஸோ இன்ஃபரன்ஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அசம்ஷன் டக்குன்னு அடுத்த கொஸ்டின் வரப்ப நம்ம மைண்ட் அசம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறணும். நம்ம மாறாம இன்ஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ராங்கா ஆப்வியஸா வந்து ராங் ஆயிரும். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டெக்னிக்ல 25 கொஸ்டின்ஸ் 27 கொஸ்டின்ஸ் எடுத்தாலும் ஒரு 5 கொஸ்டின்ஸ் ராங்கா காரணம் என்னன்னா இன்ஃபரன்ஸ் டு அசம்ஷனுக்கு டக்குன்னு நம்ம மைண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளால என்னதான் ட்ரை பண்ணாலும் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் எரர் விலகதான் செய்யுது. ஸோ அதனாலதான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் மெசேஜ் பார்த்திருப்போம், நெக்ஸ்ட் கொஸ்டின் டக்குன்னு அசம்ஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்ப அசம்ஷன் பண்ணணும், மெசேஜ் சொல்லக்கூடாது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ல எங்கேயோ ஒரு மெசேஜ் இருக்கும், ஏதாவது ஒரு இன்ஃபரன்ஸ் இருக்கும், ஏதாவது ஒரு அசம்ஷன் இருக்கும். இவங்க கேட்கப்பட்டது அசம்ஷன் தான். ஸோ அப்ப அசம்ஷன் மட்டும் தான் சொல்லணும். அசம்ஷன் என்ன, இன் பிட்வீன் த லைன்ஸ். ஸோ அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல டைரக்டா சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் இன்டைரக்டா சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த பேஸ் நாலேஜ் வச்சு நம்ம அந்த என்ன விஷயம் அசியூம் பண்றாங்கன்றத நம்ம இதுல சொல்லணும். உதாரணத்துக்கு environmental problem may cause health problems. Substantial changes in lifestyles can reduce environmental or health problems, but these ideas appears almost impossible to adapt. With environmental problems, individual efforts can be perceived as having a negligible effect and therefore lead to inertia. With health, on the other hand, individual choices can make the differences between life and death, literally. And yet, barring a few, there seems to be the same collective lethargy towards making their choices. So, environmental problem and health problems பத்தி இந்த ஸ்டேட்மெண்ட் பேசுது. இதுல வந்து என்ன சொல்றாங்க, என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா கலெக்டிவா எல்லாருமே எல்லாருமே அவங்களோட ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணாதான் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்க்கு வந்து நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். பட் ஹெல்த் ப்ராப்ளம்க்கு அப்படி கிடையாது. இண்டிவிஜுவலாவே சிலர் வந்து பாத்தீங்கன்னா என் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணிட்டாலே ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நான் வந்து சால்வ் பண்ண முடியும். பட் என்ன பண்றோம், கூட்டமா சேர்ந்து லெத்தார்ஜியா இருக்கனால அதையும் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியல. ஆக மொத்தம் 2 ப்ராப்ளமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால சால்வ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம என்ன அச்சீவ் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 ஆப்ஷனுமே ஸ்டேட்மெண்ட்ல இருந்து வந்து டைரக்டா வந்து வேர்டிங்ஸ் இருக்காது. ஸோ அசம்ஷன்னாலே அந்த வேர்டிங்ஸ் இல்லாத ஒரு விஷயம், பட் இதுவா இருக்க கூடுமோ அப்படின்னு நம்ம பேஸ் நாலேஜ் வச்சு அசியூம் பண்ண போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். We are likely to spend more money on cure than prevention. So it's an assumption. ஸோ நம்ம ஹெல்த்தையும் என்விரான்மெண்டல் ப்ராப்ளமே வந்து டீல் பண்ணல அப்படின்னா ஃபியூச்சர்ல மணி அதிகமாக செலவு பண்ண வேண்டிய வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதுவும் எதுல கியூருக்கு தான் வந்து நம்ம செலவு பண்ண வேண்டிய தவிர ப்ரிவென்ஷன்ல வந்து செலவு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி சொன்னதான் என்விரான்மெண்டல் ப்ராப்ளமா எல்லாரும் சேர்ந்தா சால்வ் பண்ணலாம், ஆனா நம்ம பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஈச் அண்ட் இண்டிவிஜுவலா எல்லாமே ஒன்னு சேர்ந்தா சால்வ் பண்ண முடியும், பட் அதை பண்ண முடியாது. ஏன்னா அது எல்லாருமே ஒன்று சேர்ந்து வரணும், இண்டிவிஜுவலா அதை வந்து சால்வ் பண்ண முடியாதுன்ற ஸ்டேட்மெண்ட்டை தெளிவா சொல்லிட்டாங்க. செகண்ட் ஹெல்த் ப்ராப்ளம், அது இண்டிவிஜுவலா சேர்ந்தே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், பட் அதை செய்ய மாட்டோம், நம்ம கூட்டத்தோட சேர்ந்து ஒண்ணும் இல்லாம களமாறி போயிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் என்ன பண்றோம், அப்ப நம்ம வந்து ப்ரிவென்ஷனை தேடி போல, அது ஏதாவது நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கியூருக்கு தான் தேடி போறோம்ன்றத இன்டெரக்டா அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அன் அசம்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை வச்சிருக்கலாம். நெக்ஸ்ட், இட் இஸ் த ஜாப் ஆஃப் த கவர்மெண்ட் டு சால்வ் அவர் என்விரான்மெண்ட் அண்ட் பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். இதுல கவர்மெண்ட் உள்ளக்க ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கவே இல்லை, பட் இதுல கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அப்ப இதுல அசம் பண்ணிருக்காங்க. ஸோ அசியூம், இதுவும் அசம்ஷன் கேட்டகரியில வந்துடும். தேர்ட், ஹெல்த் கேன் பி ப்ரொடெக்டட் ஈவன் இஃப் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் கேன் கோ அன்அட்டெண்டட். இது அப்படியே ஆப்போசிட்டா வருது, ஆப்போசிட் இன்ஃபரன்ஸ். இது வந்து இன்ஃபரன்ஸ், பட் இன்ஃபரன்ஸ் நாட் ட்ரூ டு த ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்க விஷயத்த கரெக்டா டிடெக்ட் பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா தப்பா டிடெக்ட் பண்ணிருக்கு. ஹெல்த் கேன் பி ப்ரொடெக்டட் ஈவன் இஃப் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் கோ அன்அட்டெண்டட் போட்டுருக்காங்க, தப்பு. ஸோ என்விரான்மெண்டல் ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க் ஆயிருக்கு, அது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பிளஸ் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து இன்ஃபரன்ஸ், பட் ஆப்போசிட்டா டைரக்ட் பண்ணிருக்கு. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ராங் ஆயிருது. நெக்ஸ்ட், லாஸ் ஆஃப் ட்ரெடிஷனல் லைஃப் ஸ்டைல் அண்ட் இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் வேல்யூஸ் லெட் டு சம் அன்ஹெல்தி வேஸ் ஆஃப் லிவிங். இது அசம்ஷன். இப்போ 3 அசம்ஷன் இருக்கு. இந்த 3 அசம்ஷன்ல எது வந்து பாத்தீங்கன்னா ரேஷனலான அசம்ஷன் அப்படின்றத நம்ம கொண்டு வர போறோம். இந்த லாஸ் ஆஃப் ட்ரெடிஷனல் லைஃப் ஸ்டைல் அண்ட் இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் வேல்யூஸ் லெட் டு சம் அன்ஹெல்தி வேஸ் ஆஃப் லிவிங். இது வந்து ஸ்டேட்மெண்ட்ல அசம்ஷன் தான், பட் வெஸ்டர்ன் வேல்யூஸ் பத்தி ஸ்டேட்மெண்ட்ல சொல்லவே இல்லை. இன் பிட்வீன் த லைன்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் பத்தி அவங்க பேசவே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ராங் அசம்ஷன். ஸோ போயிருச்சு. ஸோ 2 அசம்ஷன் தான் இருக்கு. இந்த ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸும் சரி, இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்ஸ் அதாவது ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் சரி, அந்த பப்ளிக்கோட ஓனர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க பப்ளிக் திருந்த நினைச்சா திருந்த முடியும், பட் அவங்க திருந்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இதுல கவர்மெண்ட்டுக்கான வேலை கிடையாது. ஸோ இட்ஸ் ராங் அசம்ஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நெக்லெக்ட் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட் அசம்ஷன் வந்து இதுதான். ஸோ இது வந்து கரெக்ட் ஆன்சர். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் இப்படி மெனக்கிட்டு பண்ணா மட்டும்தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அக்யூரஸை கூட்டணும் அப்படின்னு பட்சத்தை இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். இந்த மெத்தட நான் பண்றேன், அதனால தான் எனக்கு சால்வ் ஆகுது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இதை நான் தெளிவா சொல்றேன். மற்ற இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஈஸியா பண்ணிடலாம், இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் 2019 ப்ரிலிம்ஸ்ல சிசெட்ல ஃபெயில் ஆனேன். அதுக்கப்புறம் உட்காந்து நான் தனியா உட்காந்து படிச்சு தான் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் கொண்டு வந்தேன். ஸோ அதனாலதான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 25 கொஸ்டின்ஸ் போறதுக்கு 1 ஹவர் மேல எடுக்க காரணம். அதை நான் ட்ரை பண்ணதான் வந்து பாத்தீங்கன்னா
எனக்கு அந்த 1 hour அந்த ரீடிங் அப்ரோச் 25 minutes முடிக்கிறதுக்கான சரி 1 hour முடிக்கிறதுக்கான அந்த ஸ்பீடு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ட்ரிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. செகண்ட் ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த 8 டாபிக் என்னென்ன ஈச் அண்ட் இண்டிவிஜுவலுக்கும் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்துக்கணும். தேர்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ண சொல்லியிருப்பேன். ரிவர்ஸ் இன்ஜினியர் அப்படின்னா என்னன்னா ஒன்றும் கிடையாது. உங்க கொஸ்டின் வந்திருக்கும், அந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து நீங்க அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணிட்டு எது ரீடிங் காம்பினேஷன் தப்பா இருக்கும் அதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி தேடிட்டு அந்த ஆன்சர் அரைவாகிறதுக்கு என்ன காரணம். ஸோ அப்போ நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு நேரோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கான கரெக்டான விஷயம் என்ன, யூபிஎஸ்சி என்ன கேட்டிருக்காங்க, நம்ம என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் இன்ஜினியர். ஸோ ஆன்சர் வந்து கொஸ்டின் போறது உல்டாவா வர்றது, ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கொஸ்டின் கூட மேட்ச் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியர். இது வந்து ஃபுல் ப்ரூஃப் மெத்தட் கிடையாது, பட் இந்த மெத்தட் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை சொல்லுவேன். ஸோ நீங்களும் ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னதுதான். தேர்டும் ஃபோர்த் இன்டர் கனெக்டட். 2019 to 2024 வந்து பாத்தீங்கன்னா ரீடிங் காம்பிடன்ஸோட குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருச்சு. அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட ரீடிங் காம்பிடன்ஸ் மட்டுமே படிங்க. அதுதான் யூபிஎஸ்சி பேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா மற்ற இன்ஸ்டியூட் யாருமே ரீடிங் காம்பிடன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஈஸியா எழுதுற மாதிரி தான் கொடுக்குறாங்க. பட் அதே நம்ம யூபிஎஸ்சியில் போய் யூபிஎஸ்சி பிலிம்ஸ் எக்ஸாம்ல போறப்ப ரீடிங் காம்பிடன்ஸ் டஃப் ஆகுது. நம்ம ஓவரால் எழுதுற கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்யூரேசி வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஆகுது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா யூபிஎஸ்சியோட ரீடிங் காம்பிடன்ஸ் மட்டும் தான் படிக்க சொல்லுவேன். ஆன்சருக்கே வச்சு கொஸ்டின் பிரேக் பண்ணுங்க, ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணுங்க. அசம்ஷனுக்கு என்னமா கேட்கறாங்க, கிரக்ஸ்னா என்ன கேட்கறாங்க, கொரோல் என்ன எதை சொல்ல எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து தான் பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 கொஸ்டின்ஸ் அந்த 2019 to 2025 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் வந்து அட்டம் பண்ணுங்க. உங்களோட அக்யூரேசி ரீடிங் காம்பிடன்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதை இம்ப்ரூவ் பண்றதுக்காக வழி தான் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லியிருப்பேன். ஸோ அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஃபிஃப்த், என்னதான் ரீடிங் காம்பிரன்ஷனை பேஸ் பண்ணி நீங்க எழுதணும்னு நினைச்சாலுமே ஆப்டிடியூடும் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டியும் நம்மளால ஒமிட் பண்ணவே முடியாது. ஸோ என்னோட பார்ட் ஆஃப் த கேம்ல வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ 20+ கொஸ்டின்ஸ் வந்து ரீடிங் காம்பிரன்ஷன் கரெக்ட் வந்துடும். அது போக 10+ கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுல இருந்து எடுப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி. ஸோ ஜென்ரல் மென்டல் எபிலிட்டினா லாஜிக்கல் ரீசனிங் பிளஸ் இந்த சில சம்ஸ், சிலாகிசம், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், மிஸ்ஸிங் நம்பர்ஸ், கியூப் அண்ட் மிரர், காலண்டர், கிளாக், ரேங்க். ஸோ இந்த சம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்மோஸ்ட் 6 to 10 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா வர வாய்ப்பு இருக்கு. அட்மோஸ்ட்னு சொல்லியிருக்கேன், ஏன்னா இதோட கம்மியாக தான் வாய்ப்பு இருக்கு, கூட வாய்ப்பு கிடையாது. ஸோ 6 to 10 கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து வரும். ஸோ அதுல நான் எழுதிடுவேன். அது போக ஆப்டியூட கண்டிப்பா ஒமிட் பண்ணக்கூடாது. பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும். முக்கியமா இந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். நம்பர் சிஸ்டத்துல ஆர்எஸ் அகர்வால் புக்ல எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் 3 pages கொடுத்துருப்பாங்க. அதை மனப்பாடம் பண்ணிருங்க. ஹோல் நம்பர்னா என்ன, நேச்சுரல் நம்பர்னா என்ன, அப்படி பிரைம் நம்பர்னா என்ன, பெர்ஃபெக்ட் நம்பர்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு 2 pages கொடுத்துருப்பாங்க. அதை கண்டிப்பா மனப்பாடம் பண்ணுங்க. அதுல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 கொஸ்டின்ஸ் நம்மளால கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும். அடுத்து ஆவரேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பெர்சன்டேஜ், ஏஜ், அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம், போட் சம், HCF and LCM, ஒர்க் அண்ட் டைம், ட்ரெயின், டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீடு, அலிகேஷன் மிக்சர், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா RSR புக்கையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பக்கத்துல வைங்க. ஆவரேஜ் சம், நம்பர் சிஸ்டம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல லாஸ்ட் 5 year கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு இந்த பேஸ்டா வந்து கொஸ்டின்ஸை பிரிக்க வைங்க. ஆவரேஜ் கொஸ்டின்ஸ் 2019 to 2020 ஆவரேஜ் சம்ல எத்தனை சம்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, என்னென்ன மாதிரி சம்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பிரிச்சு வச்சிருங்க. இதே மாதிரி நம்பர் சிஸ்டம் எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுட்டு அட்லீஸ்ட் ஆவரேஜ்லேயே வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 வெரைட்டிஸ் ஆஃப் ஆவரேஜ் சம்ஸ் இருக்கு, ஃபார்முலாஸ் மாத்தி போட்டு. ஸோ அந்த ஈச் எவ்ரி வெரைட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்க நோட்ல எழுதி வச்சுக்கணும் நீங்க. ஸோ ஹிண்ட் டிஃபரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஈச் டாபிக்ஸ். 5 வெரைட்டி, ஆவரேஜா 5 வெரைட்டிஸ் இருக்கு. HCF and LCMல யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நோண்டி பாத்தீங்கன்னா 5 வெரைட்டிஸ் ஆஃப் சம்ஸ் இருக்கும். அந்த 5 வெரைட்டிஸ் ஆஃப் சம்ஸ்லயும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் எடுத்து நீங்க என்ன பண்ணணும், அழகா வச்சுன்னா நோட்ல போட்டு எழுதி வச்சிருங்க. எழுதி வச்சிட்டீங்கன்னா நான் அடுத்த வருஷம் நீங்க சிசெட் ப்ரிப்பேர் பண்றப்ப அப்படியே ஒரு கோ விட்டா போதும். திரும்பி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நம்பர் சிஸ்டத்தை எல்லாம் படிச்சுட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. அதுக்காக சொல்றேன். ஏன்னா நான் 2020 ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2019 ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு 2020 சிசெட்ல வந்து ஃபெயில் ஆனேன். சிசெட் 2020 சிசெட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து நோட்ஸ் எடுத்தேன். 21 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு, 2022 எழுதல, 2023 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு, 2024 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. அப்ப எடுத்த நோட்ஸ் தான் ரிவிஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன், புதுசா எதுவும் பண்ணவே இல்லை. சம்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டெஸ்ட் சீரிஸ்ல இருந்து டவுன்லோட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ ஓவரா என்னாச்சு, நீங்க ஆப்டிடியூடும் கவர் பண்ணிட்டீங்க, ரீசனிங்கும் கவர் பண்ணிட்டீங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட புக்லெட் 2023 புக்லெட். நான் யூபிஎஸ்சி பிலிம்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டு ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஓவரால் என்னால் 35 கொஸ்டின்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ண முடிஞ்சிருச்சு. ஏன்னா 2023ல சிசெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப். ஸோ எல்லாருக்குமே டஃப்னஸ் ஜாஸ்தின்னு தெரியும். அதனால என்ன பண்ணேன்னா நான் அக்யூரேசியை கூட்டணுன்றக்காக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டம்ப்டட கம்மி பண்ணிட்டேன்.
ஸோ 35 கொஸ்டின்ஸ் தான் ஓவரால் அட்டம் பண்ணேன். இந்த கொஸ்டின்ஸ் தான் அட்டம் பண்ணேன். இதுல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 27 கொஸ்டின்ஸ் ஓவராலா வந்து கேட்டிருந்தாங்க. அதுல 25 கொஸ்டின்ஸ் தான் நான் அட்டம் பண்ணேன். 2 கொஸ்டின்ஸ் விட்டுட்டேன். ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி அந்த லாஜிக்கல் ரீசனிங் அடுத்து ஆப்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் 10 சம்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணேன். ஸோ ஓவரால் 25 சம் பிளஸ் 10 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 25 ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி 10 ஸோ ஓவரால் 35 கொஸ்டின்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல 5 ராங்கு, ஜென்ரல் மென்டல் எபிலிட்டில 1 ராங்கு. ஸோ 6 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ராங் ஆயிடுச்சு. ஃபைனல் டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 67.55. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டைல்லேயே வந்து பாத்தீங்கன்னா என்னோட கட் ஆஃப் நான் கரெக்டாக 67.5 வந்து அரைவ் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட 2023 சிசெட்டோட ஆன்சருக்கு கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் இருந்துச்சு. இதோட ப்ரூஃப் உங்களுக்கு ப்ரூஃபையும் வந்து நான் காமிச்சிட்டேன். ஸோ ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி சிசேட்டுக்கு ப்ரிலிம்ஸ்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஷேர் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாஃப் வந்து போன வருஷம் ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணிருக்காரா, போன வருஷம் சிசெட் அட்டன் பண்ணிருக்காரா, உண்மையிலேயே அவர் கிளியர் பண்ணிருக்காரா, சும்மா சொல்றாரான்னு நீங்க தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டு உள்ளக்க போய் அட்டன் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா வருஷம் வருஷம் வந்து யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸ் வந்து டைனமிக்கா இருக்க சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்க. அதுல ஒரிஜினலா கிளியர் பண்ணவங்க யாருனால மட்டுமோ அவங்க மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு எப்படி இருக்கணும் யூஹெச் அதுக்கேற்ற மாதிரி போவாங்க. அவங்க தான் வந்து உங்களுக்கு கை கொடுக்க முடியும். ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் பேக் எழுதிருப்பாங்க. இப்போ வந்து அவங்க எதை சொன்னா அவங்க கண்டிப்பா சிசெட்ல கிளியர் பண்ண மாட்டாங்க. என்னால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா டஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ் தெரிஞ்சா மட்டுமே கிளியர் பண்ற மாதிரி நிலைமையிலே இங்க இல்ல. இங்க வந்து ரொம்ப டைனமிக்கான கொஸ்டின்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. லாஜிக்கல் ரீசனிங்கையும் ஆப்டிடியூடையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு டிஃபரெண்டா கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. ஸ்டேட்மெண்ட் ஓரியன்டா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஓரியன்டாவே சம்ஸ் எல்லாம் சில சம்ஸ் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து யூபிஎஸ் வந்து இன்னோவேட்டிவா கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பழைய டெக்னிக்கே யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் அந்த 5 ஸ்டெப்ஸ் சொன்னது போகவும் எனக்கு டவுட் இருக்கு. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட் வரல அப்படின்ற பட்சத்தில் அந்த நம்பர் ஃபோன் பண்ணுங்க. என்ன மாதிரி படிக்கலான்ற கைடன்ஸ் நான் கொடுப்பேன். இல்ல எனக்கு அந்த எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ கிளாஸ் வேணும், அந்த 2 கிளாஸ் பிளஸ் அந்த டவுட் கிளியரிங் செஷன் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த கிளாஸ்ல வந்து உங்களை நான் என்ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கிளாஸ்ல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா 2 பார்ட் வீடியோ, 2 வீடியோ இருக்கும். அது வந்து சிசெட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னோட ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் எப்படி கிளியர் பண்ணேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு நீங்களே வந்து ஏதோ பிவைக்கு அட்டன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகியிருந்தாலும் சரி ஆகலனாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட் வேணும்னா அதுக்கு ஒரு டவுட் கிளியரிங் செஷன் 1-to-1 செஷன் வந்து பாத்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மட்டும் எக்ஸ்க்ளூசிவா வந்து பாத்தீங்கன்னா நான் வைப்பேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது அஃபோர்டபுளான ரேட்ல தான் இருக்கும், அதிகமான ரேட்லாம் இருக்காது. ஸோ அதை என்ன அந்த கோர்ஸ் ரேட்டு அந்த கோர்ஸ் டீடைல்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு தைரியமா வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணுங்க. டிஸ்க்ளைமர் நான் சொல்லிடுறேன், இது வந்து 100% ஃபுல் ப்ரூஃப் மெத்தட்னா நான் சொல்ல மாட்டேன். மற்ற இன்ஸ்டியூட் நான் கிளைம் எல்லாம் பண்ண மாட்டேன். நான் வந்து ஓப்பனா ஹானஸ்டா சொல்றேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. என்னால 3 டைம்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி கிளியர் பண்ண முடிஞ்சு. இதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஆச்சுன்னா எனக்கு சந்தோஷம். ஸோ இதை வந்து எனக்கு யூஸ் ஆச்சு. ஸோ எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணா நீங்க கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னா நான் கிளைம் பண்ணவே மாட்டேன். உங்களுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்கிட்ட கேட்டுக்கலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தருவேன். இது 100% ஃபுல் ப்ரூஃபும் கிடையாது. ஏன்னா ஏன் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுமே 20+ மேலதான் வந்து பாத்தீங்கன்னா அக்யூரசி வரும். அவுட் ஆஃப் 25ல to 27ல 25 27 அப்பயே அக்யூரேட்டா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கிளியர் பண்ணிடுவோம். நான் கிளைம் பண்ணவே மாட்டேன். யாராலையும் கிளைம் பண்ணவும் முடியாது யூபிஎஸ்சியோட ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்து. ஏன்னா நான் அதே போல என்னன்னா சென்னையில வந்து சிசாட்டுக்கு வந்து ஆப்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா அதுக்குன்னு கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்துருச்சு. பட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவா கோச்சிங் இன்ஸ்டியூட் கிடையவே கிடையாது. சில இன்ஸ்டியூட் என்ன பண்ணுவாங்கன்னா பேங்கிங் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்புறம் சிஏபிஎஃப்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுத்துருக்காங்க. உங்களுக்கு சிசெட் எழுதுனவங்களுக்கு தான் தெரியும். யூபிஎஸ்சில கேட்கிற சிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல சிசெட்ல கேட்கிற ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அதுக்கு ரொம்ப டிஃபரா இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லிட்டு இது வரைக்கும் யாருமே கிளாஸ் போட்டது கிடையாது. தமிழ்நாட்டுல நார்த்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்கு. பட் என்னோடது உங்களுக்கு நான் வந்து ப்ரூஃபோட காமிச்சிட்டேன். என்னோட அக்யூரசி எவ்வளோ, என்னோட ஸ்கோர் எவ்வளோ என்னன்றதை டீட்டெயிலாக காமிச்சிட்டேன். உங்களுக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து யூபிஎஸ்சி பிகினர்ஸ் எப்படி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்றது, என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கொடுக்குறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல சொல்றேன். வேற ஏதாவது எக்ஸ்க்ளூசிவா இந்த வருஷம் பிலிம்ஸ் 2025 வருது, எனக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னன்னு டீட்டெயிலா சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் போட முடியுமா அப்படின்றத நான் ஃப்ரீயா அப்லோட் பண்ண முடியுமான்றத நான் பாக்குறேன். தேங்க்யூ.